எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்கியதோ அப்போதெல்லாம் வீரசக்தியாக பீரிட்டு வந்தாள். அந்த வீரசக்தி தான் மகாகாளின்னு வந்தா, அவதான் மகாதுர்கைன்னு வந்தா, பலவிதமான வடிவங்கள்ல. இந்த வீரசக்தி வம்சத்தை தான், வீரசக்தி வடிவத்தை தான் தனியாக எடுத்து ஒரு தனிச்சன்னிதின்னு கொண்டு வந்து அம்பாளுக்கு தனிச்சன்னிதின்னு எழுந்தருளை பண்ணினார்கள். இது எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னாக்க, சோழ மன்னர்கள் யுத்தத்திற்கு போகும்போது வீரசக்தியாக இருக்கிற அவளை வழிபட்டு விட்டு போக வேண்டும்னு அந்த துர்காதேவியை, வாராகியை வழிபட்டு விட்டு போனார்கள். ராஜராஜ சோழனுடைய அந்த பெருவுடையார் திருக்கோயிலில் இன்னமும் அந்த வாராகி தான் ரொம்ப விசேஷமானவள்னா அந்த சோழ மன்னன் வழிபட்ட வாராகின்னு கணக்கு. பட்டீஸ்வரம் துர்க்கை அந்த பகுதியில் பார்த்தா துர்காதேவி தனியாக நின்றதற்கெல்லாம் காரணம் அவர்கள் யுத்தத்திற்கு போன போது அம்பாளை வழிபட்டு விட்டு போக வேண்டும். அதுக்காக இந்த தனி கோயில்கள் வர ஆரம்பிச்சு, தனி கோயில்களுக்கு இதுதான் காரணம். அம்பாள் சில நேரங்களில் வீரசக்தியாக எழுந்தருள வேண்டியிருக்கிறது என்பது ஸ்தாபிதமாச்சு. இப்ப அந்த வீரசக்தியாக அவள் நிற்கிறாளே, வீரசக்தின்னு சொன்னாலே ராஜசம் தான். வீரம்ங்கிறதுக்கே ராஜசம் தானே. ராஜசம் இல்லைன்னா அந்த வீரம் வராது. ஏன் ராஜசம் வர வேண்டி இருக்குன்னா, தாமசம் இருக்கும்போது அந்த தாமசத்தை அழிப்பதற்கு ராஜசம் வருகிறது. அந்த 10 திருக்கரங்கள், 10 திருக்கரங்களுக்கு என்ன அர்த்தம்னா 10 திக்குகள். 8 திக்குகள் மேல கீழே சேர்த்தா 10 திக்குகள். 10 திக்குகளிலேயும் அவளுடைய ஆட்சி நடக்கும். அவள் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வாள். நேத்தைக்கு பார்த்தோமா இல்லையா? தத்தத் வியவஹரண பகுநகர விஸ்தார விஜயானாரே. அந்த மாதிரி எங்கெல்லாம் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டுமோ அங்கேயெல்லாம் அம்மா உன்னுடைய பார்வை போகும். மேல சதாசிவம் என்ன அர்த்தம்னா அது சத்வம். தாமசத்தை ராஜசம் அழித்த பின்னால் எங்க மேல ஏறும் அந்த ஆன்மானா அப்படி போய் சதாசிவத்துக்கிட்ட அந்த சத்வத்துல அந்த ஆன்மா ஐக்கியப்படும். அதுதான் துர்காதேவி நமக்காக எழுந்தருளி காட்டக்கூடிய முறை. எங்கெல்லாம் வீரசக்தி அம்சமாக இருக்க வேண்டுமோ அங்கேயெல்லாம் வீரசக்தியாக இருப்பவள். இன்னும் சொல்ல போனா தேவி மகாத்மியத்திலையும் சரி, தேவி பாகவதத்திலையும் சரி, பஞ்ச பிரகிருதி சக்திகள்னு 5 சக்திகள் கணக்கு உண்டு. முதலாக வெளிப்பட்ட சக்தின்னு கணக்கு பஞ்ச பிரகிருதி. பிரகிருத்தினா முதலில் செய்யப்பட்டது, பிரகிருத்தியம் செய்யப்பட்டது. தி ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் சக்திஸ் அப்படின்னு 5 சக்திகள். ஸ்ரீதுர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாவித்ரி, ராதா அப்படின்னு பேரு இந்த பஞ்ச பிரகிருதி சக்திகளுக்கு. இவர்கள்கிட்டேந்து தான் மற்ற தேவிமார்கள் எல்லாம் தோன்றினார்கள் அப்படின்னே பாகவதம், தேவி பாகவதம் விவரிக்கும். துர்கா தேவி கிட்டேந்து தான் கங்கா தோன்றினாள், லக்ஷ்மி கிட்டேந்து தான் துளசி தோன்றினாள், சரஸ்வதி கிட்டேந்து மானசா தேவி, அந்த மானசரோவரத்து தேவின்னு பார்க்குறமே அந்த மானசா தேவி, சாவித்ரி கிட்டேந்து சஷ்டி தேவி, ராதா கிட்டேந்து மங்கள சண்டிகா தேவின்னு மற்ற தேவிமார்கள் எல்லாருமே இந்த பஞ்ச பிரகிருதி சக்திகளிடத்திலே இருந்து தோன்றினார்கள். இந்த பஞ்ச பிரகிருதி சக்திகளிலேயே ரொம்ப முக்கியமானவள், பக்தர்களுக்கு மிக நெருக்கமானவள் துர்காதேவின்னு கணக்கு. ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் வெவ்வேறு திருநாமங்களோட அந்த ஆதி பராசக்தி கொலுவிருக்கிறாள். சில சமயத்தில் ராட்சசத்தனம் செய்யக்கூடியவர்கள் கூட தங்களுடைய தவறை உணர்ந்து நல்லவர்களாக மாறுவார்கள்னு சொன்னா அவர்களுக்காக எப்படியெல்லாம் அருள் தரணுமோ அப்படியெல்லாம் தரக்கூடியவள். நிறைய கதைகள் பார்க்கலாம். இந்த பாரத தேசமே அவளுடைய பூமின்னு சொன்னால் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பல திருக்கோயில்களில் அவள் எப்படியெல்லாம்
எழுந்தருளி எப்படியெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கின் வந்தார்னு ஒரு சம்பவம் ராமாயணத்தில் உண்டா இல்லையா? அப்படி தூக்கின் வந்தபோது அந்த சஞ்சீவி மலையில் ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன போர்ஷன் உடஞ்சி கீழே விழுந்துருது. அந்த போர்ஷனை எடுக்கிறதுக்காக அவர் திரும்பி கீழெல்லாம் இறங்க முடியாது, அங்கே போக வேண்டிய அவசரம் இருந்தது, அவர் போயிட்டார். அப்படி கீழே விழுந்த அந்த பீஸ் இருந்தது, அது ஒரு சின்ன குன்றாக இருந்தது. அந்த குன்று பகுதியில் ஒரு மகரிஷி, அவருக்கு கோல மகரிஷின்னு பேர். அந்த கோல மகரிஷி என்ன பண்ணினார், அங்கே வந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார். சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள்னு சொன்ன உடனே, இல்லை பக்தர்கள் உங்களை வழிபட வேண்டும்னு நினைச்சா அந்த பக்தர்களுக்கு நீங்கள் எளிமையாக காட்சி தருகிற விதத்தில் நீங்கள் இங்கேயே எழுந்தருள வேண்டும்னு கேட்டார். கவலைப்படாதப்பா, இவ்வளவு நல்லதாக ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாயே, இந்த பிரார்த்தனையிலேயே சில பேர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பிரார்த்தனையை வைப்பார்கள். சில பேருடைய பிரார்த்தனை பகவானையே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அந்த மகரிஷி சொன்னார், இல்லை நான் அம்பாளை முழுக்க முழுக்க வழிபடுபவன், அம்பாளையும் உங்களையும் எல்லோரும் வழிபட வேண்டும்னு ஆசைப்படுகிறேன், அதனால் நீங்கள் இங்கே எழுந்தருள வேண்டும்னு ஆசைப்படுகிறேன், நீங்கள் எழுந்தருளினால் அம்பாளும் கூடவே எழுந்தருளுவாள். சந்தோஷப்பட்ட சிவபெருமான் சொன்னார், கவலைப்படாத, உனக்காக இங்கேயே எழுந்தருளுகிறேன், நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், இங்கே இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு பார்த்திவலிங்கம் செய், பிருத்வியை எடுத்து பார்த்திவலிங்கம் செய்து அந்த பார்த்திவலிங்கத்தை வழிபட்டு கொண்டிரு, அதிலேயே அம்பாளும் ஐக்கியமாகி தோன்றுவாள் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போனார். கோல மகரிஷி உருவாக்கிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஊருக்கு கோலாபுரின்னு பெயர் வந்தது. இப்போ அது கோலாபுரிங்கிற பெயரில் இல்லை, அந்த இடத்திற்கு கோலாபுரிங்கிற பெயர் வந்தது. அந்த பார்த்திவலிங்கத்திலேயே மகாலட்சுமி ஸ்வரூபமாக, மகாலட்சுமின்னு சொன்னால் திருமகள், திருமாலுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஐஸ்வர்ய தேவதையாக எல்லாவற்றையும் தரக்கூடிய, வீரம் உட்பட எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் அந்த பார்த்திவலிங்கத்திலேயே அம்பாளும் தோன்றினாள். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் அதே பகுதியில் ஒரு அசுரன் தபஸ் பண்ண ஆரம்பித்தான். ஏன் அந்த அசுரன் அங்கே வந்தான், எதுக்காக அந்த இடத்த தேடின்னு வந்தான்னா, அசுரர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அப்படியே பார்ப்பார்கள், ஓ அவர் அங்கே தபஸ் பண்ணால் அவருக்கு இவ்வளவு பவர் கிடச்சிதா, அப்போ அந்த இடத்துக்கு நாம் போய் உட்காந்தோன்னா நமக்கும் அந்த பவர் கிடைக்கும். இந்த கம்பேரிசன் நம்மக்கிட்டலாம் கூட இருக்கு இல்லையா? அவர்கள் அதை பண்ணினா அவர்களுக்கு அது பொருத்தம், நமக்கு இது பொருத்தம்ங்கிற நினைப்பு வராது. இந்த கம்பேரிசன் வர ஆரம்பித்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராட்சசத்தனம் துளிர்விட ஆரம்பிக்கும். இவன் பார்த்தான், இந்த இடத்துல போய் உட்காந்து தபஸ் பண்ணால் நாமும் நிறைய வரங்களை பெறலாம் அப்படின்னு நினச்சி அங்கே வந்தான். அங்கே வந்து தபஸ் பண்ண ஆரம்பித்தான். வழக்கம் போல உக்கிரமான தபஸ். உலகங்களையெல்லாம் கட்டி ஆள வேண்டும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு வந்தது. அந்த ஆசையை தன்னுடைய குருவான சுக்ராச்சாரியார்கிட்ட சொன்னான். சுக்ராச்சாரியார் என்ன பண்ணினார், ஆஹா ரொம்ப நல்ல ஆசைப்பா, இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தால் தான் அசுர குலம் தழைக்கும், அவருக்கு அசுர குலத்தை தழைக்க செய்ய வேண்டும்ங்கிறது எப்போதுமே அவருடைய ஆசை. அசுரகுலம் நன்றாக தழைக்க வேண்டும், இப்பேற்பட்டவன் எனக்கு சிஷ்யனாக கிடைத்தாயே ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவனுக்கு எப்படியெல்லாம் தபஸ் பண்ணணும் அப்படின்னு வழிகாமிச்சு ஸ்பெஷலாக ஒரு மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணினார். மகாபைரவி மந்திரம். மகாபைரவி மந்திரத்தை அவனும் உக்கிரமாக உச்சாடனம் பண்ணி
அம்பாள் கிட்டேந்து வரம் வாங்கி 17 லோகத்தையும் தன்னுடைய வசப்படுத்தினான். வசப்படுத்தின உடனேயே ராட்சசத்தனம் ஆரம்பிச்சது. ராட்சசர்கள்னா நிறைய தபஸ் பண்ணுகிறார்கள், பண்ணி இருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோமா இல்லையா? ராட்சசர்கள் தேவர்கள்னு தனித்தனியாக கிளான்லாம் இல்லை. கணக்குக்காக இல்லைன்னா நமக்கு புரியணுங்கிறதுக்காக எப்படி மற்றது எல்லாத்தையும் அடையாளமாக சொன்னார்களோ அப்படி ஒரு அடையாளமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை சொல்லி வைத்தார்கள். ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்ப்போமா? தேவர்கள் எத்தனை பேர்? 33 கோடி பேர் இல்லையா? அந்த 33 கோடிங்கிறதுக்கு ஒரு கணக்கு உண்டு. ஏன் 33 அப்படிங்கிற நம்பருங்கிறதுக்கு ஒரு கணக்கு உண்டு. அது என்ன கணக்கு? தேவர்கள் அப்படிங்கிற அந்த 33ல் கணக்கு என்னன்னா, ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், அஸ்வினி தேவர்கள். 33 வந்துருதா? இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வர்க்கம். அப்போ 33 கோடி. ஒரு வர்க்கம் 1 கோடி வர்க்கம். அவர்களுடைய வர்க்கம் 1 கோடி. 33 இன்ட்டு கோடி, 33 கோடி. அப்படின்னா அசுரர்கள் எத்தனை பேர்? 33 கோடி தேவர்கள். அசுரர்கள் எத்தனை பேர்? எங்கேயாவது சொல்லி இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா சொல்லி இருக்கு. அப்படிலாம் சொல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் எதையும் விடலை. எந்த விஷயத்தையும் முழுமையாகத்தான் நமக்கு கொடுத்தார்கள். ஸ்காந்த மகாபுராணம் எத்தனை அசுரர்கள்னு கணக்கு சொல்றது? 66 கோடி பேர். 33 கோடியை இந்த பக்கம் நிற்க வச்சு 66 கோடியை இந்த பக்கம் நிற்க வச்சா எவ்வளவு இடம் தேவைன்னு தெரியல. இப்போ இந்த 66 கோடிக்கு அங்கே 33ல் கணக்கு போட்டோமே, அந்த மாதிரி கணக்கு இல்லை. இந்த வர்க்கம் இந்த வர்க்கம் இந்த வர்க்கம் அங்கே வர்க்கம் கணக்கு போட்டோமா இல்லையா? 12 ஆதித்யர்கள், ருத்ரர்கள் 11 பேர், வசுக்கள் 8 பேர் அப்படின்னு கணக்கு போட்டோமே, அந்த மாதிரி இங்கே இல்லை. ஏன் இங்கே இல்லைன்னா, திஸ் இஸ் அ நம்பர் நாட் டு சிக்னிஃபை சம்திங் ஸ்பெசிஃபிக் பட் கிவ் அஸ் another ஐடியா. எப்போவுமே எண்ணிக்கையில் கெட்டது தீமை அதிகமாக தான் இருக்கும். உலகத்தில் பார்த்தோம்னா கெட்ட விஷயங்கள் கணக்குப்படிக்கு எண்ணிக்கை போட்டு பார்த்தா நிறைய இருக்கும். அதில் இன்னொரு இம்ப்ளிகேஷன் என்னன்னா, எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஏதோ பூதாகாரமாக பெருசாக இருந்தாலும் இந்த குறைச்சலான எண்ணிக்கையில் இருக்கிற நன்மை தான் அதை எதிர்த்து போராட வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். இப்போ இந்த 33ங்கிறது ஒரு நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணி இதுக்கெல்லாம் கவுண்ட் சொன்னார்களா இல்லையா? நீங்கள் நினைத்து பாருங்கள், 33ங்கிற மேஜிக்கல் நம்பர் இன்னை வரைக்கும் மேஜிக்கல் நம்பர் தான் இல்லையா? 33%ன்னு இன்னை வரைக்கும் சொல்கிறோம். அதில் இருக்கிற அந்த மேஜிக் டெண்டன்சி என்ன? ஏன் 33? ஏன் தேவர்களுக்கு 33 கோடி அப்படின்னு கணக்கு சொன்னார்கள்? 12 ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் எல்லாம் பார்த்தா ஏகாதச ருத்ரர்களாக இருக்கட்டும், 12 ஆதித்யர்களாக இருக்கட்டும், 8 வசுக்களாக இருக்கட்டும், அஸ்வினி தேவர்களாக இருக்கட்டும், இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு காமன் த்ரெட் என்னன்னா, இவர்கள் எல்லோருமே ஜோதிமயமானவர்கள். ஆதித்யர்கள், ருத்ரர்கள், அக்னியினுடைய அம்சமாக நிற்கக்கூடிய ருத்ரர்கள், வசுக்கள், வசுக்கள்னா வசுனாலே பொக்கிஷமாக இருக்கிற ஒளிமயமான புதையல் தானே வசு. அப்போ இது எல்லாமே இட் இண்டிகேட்ஸ் ஏதோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு லைட். இந்த லைட் ஏன் 33 அப்படிங்கிற ஒரு நம்பரில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணார்கள்? இந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதை மாதிரி டபுள் மடங்கு வைத்துக் கொள்ளுங்கள். இதை 33ன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் உண்டு. இன்றைக்கும் அதுதான் காரணம். மேஜிக் நம்பராக 33 இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு விஷயம்
தெளிவாக சொல்லப்பட வேண்டும் அல்லது தெளிவாக அந்த குரல் கேட்கப்பட வேண்டும்னா குறைஞ்சபட்சம் 33 பேர் அதே வாய்ஸை ரேஸ் பண்ணணும். மினிமம் த்ரெஷல்ட் அது. அந்த மினிமம் த்ரெஷல்ட் ஒரே வாய்ஸ் வரலன்னா that will not be heard, it will get drowned. அப்போ அந்த ஒளிமயமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா மினிமம் த்ரெஷல்ட் அந்த 33. அதனால தான் தேவர்கள்ங்கிற பேருக்கே என்ன அர்த்தம்? திவினா வெளிச்சம்னு அர்த்தம். ஒளிமயமானவர்கள். ஏதோ தனியா எங்கேயோ பிறந்து எங்கேருந்தோ வந்த கிளான்லாம் இல்லை. யாருக்கு ஞான வெளிச்சம் இருக்கோ அவர்களெல்லாம் ஒளிமயமானவர்கள். அப்ப ராட்சசர்கள்னார்களே, இந்த அரக்கர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள், இந்த கூட்டம் அப்படியே மொத்தமா ஒரு கூட்டம்னு வச்சுப்போம். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? அசுரங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா, அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, பழங்காலத்து வார்த்தை அது. அசுர அப்படின்னா பலசாலின்னு அர்த்தம். இந்த அசுர தான் பலமுறை இந்த வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். இந்த வார்த்தை தான் அப்படியே போச்சு, அகூரான்னு ஆச்சு. பாரசீகத்துல அகூர, இதே அசுர தான் அகூர. இன்னைக்கும் ஜரதுஷ்ட்ர சமயத்துல, ஜொராஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்றமே அந்த பார்சி சமயத்துல அகூரா மாஸ்தா. இந்த அகூரா எங்கேருந்து வந்தது? அசுரலேருந்து வந்தது. பலசாலி. பகவான் நம்மை விட பலசாலி, அம்பாள் நம்மை விட பலசாலி இல்லையா? முதல்ல பலசாலின்னு மாத்திரம்தான் பார்த்தார்கள். அப்புறம்தான் ஒரு சிக்கல் வந்தது. என்ன சிக்கல் வந்ததுன்னா, பலத்தையே அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எப்ப பயன்படுத்த ஆரம்பித்தார்களோ அப்ப இந்த டெண்டன்சியை பிரிக்க வேண்டியதா போச்சு. நீங்க ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட ஏதாவது கொஞ்சம் நல்ல பலமா இருக்கிற மாதிரி ஒரு பொருள் எதையாவது கையில கொடுத்து நீ விளையாடு அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வச்சுன்னு விளையாடும் போது, விளையாடினா பிரச்சனை இல்லை. அதை வச்சு அடுத்தவர்களை அடிக்கிறேன்னு ஆரம்பிச்சா கொஞ்சம் பிரிக்க வேண்டிய பிரச்சனை வந்தது. இப்ப முதல்ல தங்களுடைய வலிமையினால் வரம் பெற்றவர்கள், வலிமை இருக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. ஆனா இந்த வலிமையினால நான் வரம் வாங்கினேனே, என்ன பண்ணணும்? இதை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் பண்ணியிருந்தேன்னா வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா நான் என்ன பண்ணினேன்? இதை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை கஷ்டப்படுத்த ஆரம்பித்தேன். மைட் இஸ் ரைட் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்பதான் பிசிக்கல் மைட் பெரிய விஷயம் இல்லை, யுவர் மென்டல் ஸ்டாமினா இஸ் இம்பார்ட்டன்ட். உள்ளுக்குள்ள வெளிச்சம் வந்தவர்கள், உள்ளுக்குள்ள ஸ்டாமினா, நல்ல மென்டல் வெளிச்சம் வந்தவர்கள் தேவர்கள் அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷனும், இவர்கள் வெறுமன கையில பலத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை அடிக்கக்கூடியவர்கள் ராட்சசர்கள், அசுரர்கள் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் வந்தது. இப்ப இவன் வரம் வாங்கினான். மகாபைரவி தபஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணின அசுரர்கள் தான். ஆனா அந்த அசுரர்கள் ஒருத்தரும் பலம் வந்ததுக்கு அப்புறம், வரம் வந்ததுக்கு அப்புறம் தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் தே அன்லீஷ்ட், தங்க கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை அடுத்தவர்கள் மேல துன்பப்படுத்துவதற்காக பிரித்து விட்டார்கள். இப்ப மகாபைரவி மந்திரத்தின் வழியாக அவ்வளவு பலங்களை பெற்றான். 7 14 லோகத்தையும் நான் ஆட்சி செய்வேன். அவ்வளவு பலத்தோட ஆட்சி பண்ணுவேன் நினைச்சவன் இந்திராதி தேவர்களை எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அசுரன் ஆனான். கம்சாசுரன் பேர் அவனுக்கு. கம்சாசுரன் வழக்கம் போல அசுரர்கள் படுத்தின பாடு தாங்கல. வழக்கம் போல தேவர்கள் மும்மூர்த்திகள்கிட்ட ஓடினார்கள். அந்த மும்மூர்த்திகள் பார்த்தார்கள், மகா திரிபுர பைரவி, மகாபைரவி மந்திரத்தின் வழியாகத்தானே அவன் எல்லா பலத்தையும் பெற்றான். அதே மகா திரிபுர பைரவி, அந்த அம்பிகை தான் மகாஜனனியாக வர வேண்டும், அவள் வந்துதான் அவனை அழிக்க வேண்டும் அப்படின்னு புரிந்து கொண்டு அவள்கிட்டயே போய் முறையிட்டார்கள். அவ மும்மூர்த்திகளுக்கும் ஒரு வரம் கொடுத்தா, கவலைப்படாதீர்கள், நான் வந்து அவனை அழிக்கிறேன். இந்த செய்தி அவன் காதுக்கும் போச்சு.
நான் வந்து அழிக்கிறேன்னு சொன்னது அவனுடைய காதுக்கும் போச்சு. அவன் என்ன பண்ணான், ஒரு பிளான் பண்ணான். இன்னமும் கொஞ்சம் இந்த மகாபைரவி மந்திரத்தை வச்சு இன்னும் பெருசாக தபஸ் பண்ணி அம்பாளுடைய பலத்தையும் நாம் வாங்கிண்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணான். இந்த செய்தி அவன் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்கிற விஷயம் எப்படியோ தேவர்களுக்கும் தெரிஞ்சுது. தேவர்களுக்கும் தெரிய தேவர்களும் போய் மறுபடியும் மும்மூர்த்திகள்கிட்ட சொல்ல, இவன் பெருசாக தபஸ் பண்ணான்னா பெரிய பிரச்சனையாயிடுமே, இவன் இன்னமும் அதிகமாக தபஸ் பண்ணி அம்பாளுடைய சக்தியையும் அப்படியே வாங்கிட்டான்னா ஏற்கனவே நாங்கள் படுற பாடு தாங்கலையேன்னு போய் சொன்னார்கள். மும்மூர்த்திகள் மறுபடியும் அம்பாள் கிட்ட போய், அம்மா நீ வரேன்னு சொன்ன அதெல்லாம் சரிதான், அவன் இந்த மாதிரி நீ வரப்போகிற விஷயத்தை தெரிஞ்சுன்னா அவன் ஒன்றை வரவழைக்கிறதுக்கு அவன் இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு போய் சொன்னோன்னே, கவலைப்படாதீர்கள், போய்விடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன்னா பிளான் பண்ணான். அவனுடைய தபஸ் நிறைவேறினா தானே, அதை நிறைவேற விடாமல் பண்ணலாம்னு திட்டம் போட்டான். திட்டம் போட்டவ சரஸ்வதின்னு வாக்குக்கு அதிபதியாக ஒருத்தி இருக்காளா இல்லையா, வாக்தேவி. அந்த வாக்தேவியை கூப்பிட்டா, போய் அவன் நாக்கில் உக்காருன்னா. போய் அவனுடைய நாக்கில் உட்காருன்னா. பல நேரத்தில் எப்பெல்லாம் பெரிய பெரிய சிக்கல் வருமோ அப்பெல்லாம் இந்த சரஸ்வதியை போய் அந்த நாக்கில் உட்காருன்னு அனுப்பி விடுவார்கள். வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை, நாம் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சின்னு எதையோ பேச போக அந்த சரஸ்வதி அந்த புத்திசாலித்தனத்தை அப்படி ஒரு எடறி விடுவான். கும்பகர்ணன் ஒருத்தன் நல்லவன். கும்பகர்ணன் நல்லவன், ராவணன் மாதிரி கிடையாது. ராவணன் கெட்டவன். கெட்டவனுக்கு வரம் கொடுத்தா எப்படியாவது அவனை அழிச்சிடலாம். ஏன்னா எப்பவுமே தப்பு பண்ணுறவன் எங்கேயோ ஒரு இடத்துல தடயம் வைப்பான், இல்லைன்னா அவனே தனக்குத்தானே ஒரு குழியை தோண்டிக் கொள்வான். யானை தன் தலையில் மண்ணை போட்டுக்கிற மாதிரி கெட்டவன் என்ன பண்ணுவான், தனக்கே தானே தோண்டிடுவான் குழியை. இந்த நல்லவனுக்கு வரத்தை கொடுத்தாச்சுன்னா அவன் கெட்டவன் பக்கத்தில் இருக்கான்னு வச்சுப்போம். நல்லவன் நல்லவனாக இருந்த பரவாயில்ல, நல்லவன் கெட்டவன் பக்கத்தில் இருக்கான்னா இவன் எவ்வளவு தூரத்துக்கு நல்லவனாக இருப்பான்னா அந்த கெட்டவன்கிட்டயே தன்னோட பலத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னுடுவான். சூரபத்மனுக்கு சிங்கமுகாசுரன் ஒரு தம்பி, முழுக்க முழுக்க நல்லவன். தபஸ் பண்ண ஆரம்பித்து மகேஸ்வரன் வரலன்ன உடனே சூரபத்மன் நெருப்பில் குதிச்சிட்டான், யாக குண்டத்தில் குதிச்சு இறந்து போனான். அவனை அன்னைக்கே அப்படியே விட்டுருந்தா அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவதாரமே தேவைப்பட்டிருக்காது. பக்கத்தில் இருந்த சிங்கமுகாசுரன் அண்ணன் விழுந்துட்டானேன்னு பார்த்தான். கரெக்டாக அந்த சமயத்தில் இவனுக்கு முன்னால் வயோதிகராக வந்து நின்றார் மகேஸ்வரன். அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான், நல்லவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். பகவான் எந்த வடிவத்தில் வந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய உள் ஒளி அவங்கிட்ட இருந்தது. நமஸ்காரம் பண்ணி கேட்டான், உனக்கு என்ன வேணும்னார். வேற ஒன்றும் வேண்டாம், எங்கள் அண்ணா உயிரோடு வரணும், அவன் என்னெல்லாம் கேட்குறானோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னா. இவன் தனக்குன்னு ஒன்றும் கேட்கல, எங்கள் அண்ணா உயிரோடு வரணும், அவர் என்னெல்லாம் கேட்குறாரோ அதெல்லாம் கொடுத்துரு. அப்படித்தான் சூரபத்மன். இப்போ அதே மாதிரி ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் நல்லவன், அவனுக்கு வரத்தை கொடுத்தாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நல்லவன்கிட்ட வரம் இருந்ததுன்னா அவனுடைய பலத்தை குறைக்க முடியாது. அப்பத்தான் தேவர்கள் போய் முறையிட சரஸ்வதி அவன் நாக்கில் போய் உக்காந்தா. நித்தியத்துவம்னு அண்ணா சொல்லி கொடுத்துருந்தார். என்ன வேணும்னு கேட்கணும் தெரியுமா, நித்தியத்துவம்னு கேளுன்னு. நித்தியத்துவம்னு வாயை திறந்தா நித்ரைத்துவம்னு மாறி போச்சு. ரியலைஸ் பண்ணிட்டான். கேட்டு முடிக்கும் போதே அடடா நாக்கு புரண்டு விட்டதேன்னு ரியலைஸ் பண்ணி மறுபடியும் தபஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சான். அவன் எவ்வளவு தூரத்துக்கு பை த ரெகுலேஷன் போகக்கூடியவன். தப்பு பண்ணிட்டோம், நம்ம வார்த்தை மாறி போச்சு, மறுபடியும் ஒரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணி இதை மாற்றிடலாம். குறுக்கு வழியில் மாற்றணும்னு நினைக்கல, மறுபடியும் 10,000 வருஷம் தபஸ் பண்ணலான்னு உக்காந்தான். ஏற்கனவே வாங்கின வரம் இருக்கா இல்லையா, தபஸ்லாம் பண்ண முடியல, தூக்கமாக வந்தது. சரி இவ்வளவுதான் எழுந்து போயிட்டான். இப்போ அதே மாதிரி இவனுடைய நாக்கில் சரஸ்வதியை உட்கார சொன்னாள் அம்பிகை. நாக்க புரட்டல்ல சரஸ்வதி, நாக்கையே நகர விடாமல் பண்ணிட்டான். இங்கே வார்த்தையை புரட்டினா தானே கேட்க வந்த விஷயம் மாறி போகும். இப்போ இவனுக்கு நாக்கு எழவே இல்லை. அதுவரைக்கும் கம்சாசுரனாக இருந்தவன்
வாய் பேச முடியாத நிலையில் மூகாசுரன் என்று மாறிப்போனான். கோலாபுரி என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட அந்த ஊர் இப்போதெல்லாம் கொல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மூகாசுரனோடு சண்டைக்கு வந்தாள். உக்கிரமான சண்டை. ஏன்னா அவனுக்கு ஆத்திரம் வந்தது, வாய் பேச முடியலன்னு அவனுக்கு ஆத்திரம் வந்தது. தன்னுடைய சாதுரியத்தால் எதையாவது சாதிச்சிடலாம்னு நினைச்சவன் முடியல. அந்த கோபம் எதிரில் அவன் நின்று சிரிச்சா. உக்கிரத்தோட சண்டைக்கு போனான். அவள் ஒரே ஒரு கேள்வி கேட்டா, ஏன்பா என்னதான் நீ நல்ல பக்தனாக இருந்தாலும் அம்பாளை நினைச்சுத்தான் நீ தபஸ் பண்ணினேன்னாலும் உங்ககிட்ட இருந்த பலத்தை வச்சு அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தலாமா? நீ பண்ணினது நியாயமான்னா? அது வரைக்கும் அவன்கிட்ட இருந்த அந்த தீய குணங்கள், அவனுடைய ஊமைத்தனம் எல்லாம் போச்சு. வாய் பேச முடிந்தது. அவளையே நமஸ்காரம் பண்ணி கேட்டான், அம்மா எனக்கு புத்தி வந்தது, என்னை மன்னித்து விடு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு காலில் விழுந்தவன் இப்போ ஒரு சின்ன ஆசையை சொன்னான். அம்மா என்னுடைய வாயை ஊமையாக்கினா இல்லையா, நான் பேச முடியாமல் பண்ணினேன் இல்லையா, தப்பான வார்த்தைகளை நான் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய வாயை நீ ஊமையாக்கினாயே, நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக எப்படி நீ தவறுகளை ஊமையாக்குவாயோ அது உலகத்திற்கு தெரிய வேண்டும் அம்மா, அதனால் என்னுடைய பெயரால் நீ அழைக்கப்பட வேண்டும்னு கேட்டான். மூகாம்பிகை என்கிற திருநாமத்தோடு அவள் கொலுவிருக்க தொடங்கினாள். இன்னைக்கு கூட அந்த கோவிலில் அவள் ஸ்வர்ணரேகையாக இருப்பவள். கோல மகரிஷிக்கு பார்த்திவ லிங்கத்தில் மகாலட்சுமியாக அவள் அங்கேயே இருப்பாள்னு சொன்னாரே, அந்த ஸ்வர்ண ரேகை கொஞ்சம் இடது பக்கத்தில் இருக்கும். வாமபாகத்திற்கு உரியவள் என்பதை காட்டுவதற்காக அந்த ஸ்வர்ண ரேகை கொஞ்சம் அந்த சிவலிங்கத்தினுடைய இடது பக்கத்தில் இருக்கும். ஆதிசங்கரர் இந்த திருத்தலத்திற்கு போன போது அவருடைய கனவுல தோன்றி சிலாரூபத்தில் தன்னை பிரதிஷ்டை செய்ய சொன்னாள். அப்பத்தான் மூகாம்பிகைங்கிற அந்த வடிவம், இல்லைன்னா மூகாம்பிகை தனிச்சன்னதியில தனி பெண் வடிவத்தில் இருக்க மாட்டா. அவ அங்க ஸ்வர்ணரேகையாக இருப்பவள். ஆதி ரூபம் அதுதான். ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்து அவர் என்ன பண்ணினார், தனக்கு எப்படியெல்லாம் கனவுல காட்சி கொடுத்தாலோ அதே வடிவத்தில் அவளை பஞ்சலோகத்தில் சிலாரூபமாக, இன்னைக்கும் அந்த முன்னால பஞ்சலோகத்தில் அந்த சிலாரூபம் இருக்கும். அப்போ தவறு செய்யக்கூடியவர்களை திருத்துபவளாக இருப்பவள். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாக இருப்பவள். அங்க சிவலிங்கம் தானே இருக்கு, அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியவள். கொல்லூர்ல அவளுக்கு ஒரு திருநாமம் உண்டு, யந்திரலக்ஷ்மி சதாஸ்திதா. அவ எங்க இருக்கான்னு கேட்டா அந்த ரூபத்துக்குள்ளேயே, அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயே, அந்த யந்திரத்திற்குள்ளேயே. யந்திரம்னா ஒரு வடிவம், அவ்வளவுதான். அந்த யந்திரத்திற்குள்ளேயே லக்ஷ்மியாக எப்போதும் நிலை பெற்று இருக்கக்கூடியவள் யந்திரலக்ஷ்மி சதாஸ்திதா. அம்பாளையும் சிவப்பரம்பொருளையும் பிரிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சோன்னா அது நியாயமான விஷயம் இல்லை. அவ சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி தான். நமக்கெல்லாம் ஒரு கதை தெரியும், இந்த பிரிங்கி பிரிங்கின்னு ஒரு முனிவரை பற்றின கதை. இந்த பிரிங்கி முனிவர் தான், நான் சிவனை மாத்திரம் பிரதட்சிணம் பண்ணுவேன், அம்பாளை நான் பிரதட்சிணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது தனியாக பிரதட்சிணம் பண்ணணும்னு பார்த்தவர் இல்லையா. ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் நின்றார்கள். அம்பாளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இது என்ன இது, இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. பரம்பொருள் சிரிச்சார். அவர் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் சிரிச்சார், வேடிக்கை பார்க்கலான்னு சிரிச்சார். அவன் என்ன பண்ணா, அப்படி பக்கத்தில் வந்து ஒட்டிண்டா. அங்கேருந்து பார்த்தார் அந்த முனிவர், பக்கத்தில் ஒட்டிண்டா எனக்கு வழி தெரியாதா? தன்னுடைய தப்போ வலிமையை பிரயோகம் பண்ணினார். ஒரு சின்ன வண்டா மாறினார். அந்த வண்டு என்ன பண்ணித்து, ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருந்தது.
ஆண் வடிவத்திற்கும் பெண் வடிவத்திற்கும் நடுவில் ஒரு சின்ன கேப். அந்த கேப்பில் அந்த வண்டு போய் ஆண் வடிவத்தை மாத்திரம் பிரதட்சணம் பண்ணிட்டு போயிடுது. வண்டு வடிவம் எடுத்ததுனால அவருக்கு பிரிங்கின்னு பேர். வண்டுக்கு பிரிங்கம்னு பேர், அதனால் அவருக்கு பிரிங்கின்னு பேர். அப்புறம் அம்பாளுக்கு கோபம் வந்ததுன்னு அதுக்கு ஒரு கண்டினியூட்டி உண்டு. அம்பாளுக்கு கோபம் வந்தது, இந்த மாதிரி எங்களை பிரிச்சா நீ பிரதட்சணம் பண்ண அப்படின்னு சாபம் கொடுத்தா. அப்படி சாபம் கொடுத்த உடனே அவரால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜீவ சக்தி எல்லாம் போச்சு. ஏன்னா அவதானே ஜீவசக்தி, ஜீவனுக்கு சக்தியாக இருக்கிறவளே அவதான். அவ சாபம் கொடுத்த உடனே அந்த ஜீவசக்தி எல்லாம் போச்சு. ஜீவசக்தி எல்லாம் போனோடனே நடக்கக்கூட முடியாமல் தடுமாற அவருக்கு 3வது கால், ஒரு கோல் வைத்து கொண்டு நடக்க வேண்டிய அளவுக்கு, அதுவே அப்புறம் 3வது கால் ஆச்சுன்னு நீங்கள் இப்போ கூட கோவில்களில் எங்கேயாவது பிரிங்கி அந்த சிலை செதுக்கி வச்சுருந்தார்கள்னா அவருக்கு ஒரு 3வது கால் இருக்கும், இல்லைன்னா ஒரு கோலை வச்சுட்டு இருப்பார், அது மேலே சாஞ்சுன்னு நிற்பார். அவரால் 2 காலில் நிற்க முடியாது. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டாரே, தனித்தனி வடிவமாக இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி நடுவில் புக முடிஞ்சுது, அதனால தனி வடிவமாக இருக்கக்கூடாது, 2ம் ஒரே வடிவமாக சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே, சரி நீ பூலோகத்திற்கு போய் அதற்காக தபஸ் பண்ணு, குறித்த காலத்தில் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு பரம்பொருள் அவளுக்கு வாக்கு கொடுத்தார். அதுக்காக கீழே இறங்கி வந்தாள். பல இடங்களிலே தவம் செய்தாள். மாங்காட்டிலே தபஸ் காமாட்சியாக தவம் செய்ய ஆரம்பித்தாள். அப்படியே காஞ்சிபுரத்திலேயும் பங்காரு காமாட்சியாக தவம் செய்தாள். அதோட அந்த தபஸ் முடியல, திருவண்ணாமலைக்கு போய் தவம் செய்ய ஆரம்பித்தாள். திருவண்ணாமலை பகுதியில் தபஸ் பண்ணு, குறித்த நாளில் வருகிறேன் அப்படின்னு சொன்னவர் அந்த மலை அடிவார பகுதியில் அவள் தபஸ் பண்ணும்போது ஒரு கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் வந்தார். அப்படி அவளை தன்னோடு சேர்த்து கொண்டார். அதுவரைக்கும் தனித்தனியாக இருந்த வடிவங்கள் ஒன்றாகச் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் என்கிற ரூபம் வந்தது.